டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகே டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகே. லாஸ்ட் ஃபிளிப். ஆனா இது வந்துட்டு இது விக்கோட எடுத்துக்கலாம்ல, அதை மட்டும் ஃபிளிப்புக்கு வந்து சேம் லோ வச்சாவே ஃபிளிப்னு எடுத்துக்கலாம்ல. ஆனா மேஜரான ஃபிளிப் இதுதான் எடுக்கணும். இல்ல 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 இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணீங்களே, கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஃபிளிப் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹை தானே கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே லோ மார்க் பண்றீங்க. வீக்லியே மார்க் பண்ணுங்க, இதுலயே மார்க் பண்ணுங்க. இதுலயே மார்க் பண்ணணும். இதுவா இருக்கு. அதுல போய் பார்த்தா இதுல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியுதுல்ல. மந்த்லயே ஒரு மைனர் செக்ஷன் உங்களுக்கு கேண்டல்ல கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணுங்க. எஸ் ஆமா 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 ஆமா. இது எந்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கும்? நைஸ். என்ன பண்ணலாம்? வீக்லி போலாமா? போங்க. சொல்லுங்க. அதுக்கு கீழே வந்து மைனரா ஒரு ஃபிளிப் பியூஸ் ஆயிருக்கு தெரியுங்களா? 2025 மேல ஃபிளிப் பியூஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு ஒரு மேஜர் லோ கிடைச்சிருக்குமா? அப்போ மேஜர் லோ பிரேக் பண்ணா மேஜர் ஃபிளிப்பா மேஜர் லோ பிரேக் பண்ணா மார்க் பண்ணுங்க. இது பியூஸ். ஓகே. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க. எதுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அங்க பாப்போமா, இல்லைன்னா அது கீழே இருக்க ஸ்விங்குக்கு நம்ம பாப்போமா? எஸ் அதுக்குதானே ரீடெஸ்ட் கொடுக்கல ஃபர்ஸ்ட். எதுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கலையோ அதுக்கு தானே ரீடெஸ்ட் பண்ண போவாங்க. ஓகேவா? ரீசெண்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் போவாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் பார்க்கணும். ஓகேவா? என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. 50 to 60 பிரேக் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் எங்க போவாங்க? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க. எக்ஸ்ட்ரீம் போனோமா? ஓகே ரிமூவ் பண்ணிங்க. நம்ம எக்ஸ்ட்ரீம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சம்டைம்ஸ் வந்து இங்க வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துருது. அப்படியே அதுதான் எக்ஸ்ட்ரீம் மார்க் பண்றீங்கன்னா அங்க இருக்க ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ். ஓகேவா? அதை மார்க் பண்ணீங்க. அதான் எக்ஸ்ட்ரீம் ஏரியாவா இருக்கும். அந்த ஏரியால இருக்கா? எஸ் 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 ஃபுல் அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இந்த ஆர்டர் பிளாக்கா இருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள். எக்ஸ்ட்ரீம் ஏரியா. இப்போ வந்து மைனரா அப் ட்ரெண்டா இருக்கா? எதனால எக்ஸ்ட்ரீம் போக போறாங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டெய்லி போலாமா? போங்க. ஓகே மார்க் பண்ணுங்க. இந்த இம்பல்ஸோட மைனர் ஸ்ட்ரக்சர். சூப்பர். மார்க் பண்ணுங்க. வேணாம் அதெல்லாம் வேணாம். ஓகேவா? லோ மார்க் பண்ணுங்க. அதுல லோ மார்க் பண்ணுங்க. ஓகே இது எந்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கும்? 4 ஹவர்ஸ்ல தானே இருக்கும். இப்போ 4 ஹவர்ஸ்ல மேஜரா இருக்குமா? எதுன்னு நம்ம எது பார்க்கணும்னா எப்படி ப்ரோ டெய்லியில மேஜர் அப்படி பார்க்கணும்னா இந்த டெய்லி மேஜரா பிஓஎஸ் ஆயிருக்குல்ல, அது டெய்லியோட பிஓஎஸ். ஓகேவா? இப்போ டெய்லி இம்பல்ஸ் எது? டெய்லி இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. எலிஜிபிள் எடுத்து மார்க் பண்ணுங்க. எஸ் அதுதான். ஓகேவா? இப்போ அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மைனர் லோ இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு எங்க போகும்? ஹைக்கு போகுமா? இப்போ இந்த லோ பிரேக் ஆகுது வரையும் அப்பவும் ஹைக்கு தான். அப் ட்ரெண்ட் தானா? ஓகே போங்க 4 ஹவர்ஸ் போங்க. இப்போ இதுல இருக்க மைனஸ் 6 மார்க் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகே. சூப்பர். அது கீழே இருக்கிறது ஏன் சொல்லல? அது மைனரா இருக்குமா? அவ்வளவுதான். மார்க் பண்ணுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க. அதோட ஹை மார்க் பண்ணுங்க. ஓகே இப்போ இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா
இப்ப இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா எங்க போகும்? மேலதான் மேல போகுமா? அது பிரேக் ஆக தெரியும். பிரேக் ஆகாத வரைக்கும் தெரியல. அது பிரேக் ஆக தெரியும். ஆமா டவுன் நம்ம ஆகுமா? எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் இந்த லோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரணும்ல. இப்ப எதுக்காக செல் ஆயின் இருக்காங்க? எக்ஸ்ட்ரீம் வர சான்ஸ் இருக்கா? ஆமா ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரீம்ல ஒரு டிமாண்ட் வரும். ஓகே, இப்போ வந்து அப்ட்ரெண்டா போயிருக்காங்க. ஓகேவா, மைனரா வந்து அப்ட்ரெண்டா போயிருக்கு. இப்போ அதோட லாஸ்ட் ஸ்லிப் எங்கன்னு பாருங்க. மைனர் ஐ மீன் வந்து அப்ட்ரெண்டா போயிருக்காங்கல்ல. இங்க சொல்றீங்களா? அப் ட்ரெண்ட் அங்க இல்ல டவுன் ட்ரெண்டா வந்து அப்ட்ரெண்டா போயிருக்காங்கல்ல. டவுன் ட்ரெண்டா வந்திருக்கான். இது சொல்றீங்களா? எஸ். அதுல பாருங்க, அதுல லாஸ்ட் எங்க ஸ்லிப் ஆயிருக்கு, பியோஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. பிஓஎஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்குள்ள இருக்க மைண்ட் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? இது என்ன சொல்றீங்க? அது பியோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஆயிருக்கும் பாருங்க. மைனரா ஒரு ஸ்லிப் நடந்திருக்கா? அந்த இம்பல்ஸ் குள்ளேயே இது சொல்றீங்க. அது ஸ்லிப். ஓகே, ஸ்லிப் பியோஸ் ஆயிடுச்சு. நான் அந்த ஸ்ட்ரக்சர் குள்ளேயே சொல்றேன். 17க்கும் 22க்கும் மேல அதுக்குள்ளேயே பாருங்க, பொறுமையா பாருங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? கரெக்டா 21க்கு மேல ஒரு ஹை இருக்கா? ஆமா. அங்க ஒரு ஸ்லிப் நடந்திருக்கா? அதோட லோ வந்து பிரேக் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. இந்த ஃபிளிப் இது சொல்றீங்களா? அது இல்ல, அதுக்கு அடுத்தது. எஸ். ஓ, இந்த ஃபிளிப் சொல்றீங்க. அதோட லோ பிரேக் ஆயிருக்காங்களா இல்லையா, ஸ்வீப் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அதோட லோ இங்க இருக்கு. பிரேக் ஆயிருக்கா? அப்போ என்ன ஆகலாம்? மார்க்கெட் டவுன் வரலாமா? இதுக்குள்ள ஏன் ப்ரோ பாக்க? எதுக்காகனா, இப்ப இது ஒரு இம்பல்ஸா, இந்த இம்பல்ஸ்க்கு மைனரா வந்து ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆனா என்ன பண்ணுவோம்? ரீடெஸ்ட் செக் பண்ணுவோமா? ஆமா, ரீடெஸ்ட் வந்து உடைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வரணுமா? ஆனா இது பியூஎஸ் வந்து இங்க தானே ப்ரோ இருக்கு, மேல தானே இருக்கு. அங்க பிஎஸ் ஆயிருக்கு. அதோட இம்பல்ஸ் எது? அந்த ஸ்ட்ரக்சரோட இம்பல்ஸ் எது? நான் வந்து அப்ட்ரெண்டா போன இம்பல்ஸ் சொல்றேன். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. மைனரா வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ். அது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸா? ஹை வரையும் போயிருக்காங்கல்ல. ஆமா ப்ரோ. அந்த இம்பல்ஸுக்கு இப்ப எக்ஸ்ட்ரீம் வரது சான்ஸ் இருக்குல்ல. இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் எலிப்ஸ் டூல் எடுத்து மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து எலிப்ஸ் எங்க வரையும் போயிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. ஃபுல்லா பிஓஎஸ் ஆன அதுக்கு அப்புறமா சொல்றீங்களா? ஃபுல் இம்பல்ஸ் மார்க் பண்ண சொல்றேன். பிஓஎஸ் ஆன அப்புறமா வந்து போயிருக்காங்களா? இது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸா? ஆமா. அப்ப அந்த இம்பல்ஸுக்கு 50 to 60 பிரேக் ஆயிருக்காங்களா? ஆமா. எக்ஸ்ட்ரீம் வரது சான்ஸ் இருக்குல்ல. ஆமா. இப்ப எக்ஸ்ட்ரீம் வராம மேல போறாங்க. அப்ப என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் பண்ணிட்டு செல்ல வரது சான்ஸ் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. இப்போ மார்க் பண்ணுங்க. அப்படியே பாத்துல மார்க் பண்ணி காமிங்க. எப்படி வந்தா நான் வந்து செல்லு போலான்னு. செல் நம்ம எப்படி போலாம்? எப்படி வந்தா செல் பண்ணலாம்? இது ரீடெஸ்ட் வந்து இதுக்காக ரீடெஸ்ட் போயிருப்பாங்க. செக் பண்ணுங்க. செக் பண்ணி அப்படியே எனக்கு ஃபெபுட் உள்ள மார்க் பண்ணிக்காம இப்படி வந்தா நான் வந்து செல்லு போயிருக்கலாம்னு சொல்லி. ஓகே, ஜோன் மார்க் பண்ணிக்கீங்க. ஜோன் மார்க் பண்ணிட்டு ஃபெபுட் உள்ள எலிப்ஸ் டூலும் வந்து ரிமூவ் பண்றேன். ஓகே, இப்ப மார்க் பண்ணிக்காமீங்க. அழகா ஸ்ட்ரக்சரா வந்து ஃபார்ம் ஆயிட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன நடந்தா நான் வந்து செல்லு போவேன் இந்த ஏரியால இருந்து? பாத்துல மார்க் பண்ணிக்காமீங்க எனக்கு.
மேபி இங்க சின்னதா கூட ஒரு இது வைக்கலாம். வச்சோம்னா இது பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகாம போயிடுவோமா? பிரேக் இல்ல பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுவோம் இங்க இருந்து கீழே. ரீடெஸ்ட் வந்தானே போவோமா? ஆமா இவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் 60க்கு மேல. எஸ், சூப்பர் சூப்பர். இஃப் இன் கேஸ் வந்துட்டு இப்படியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டாவே இங்க வந்துட்டு இது பிஓஎஸ் பண்ணிட்டு ரீடெஸ்ட் நானே இங்க இருந்து எடுக்கலாம். ஆனா ரொம்ப பெருசா இருக்கும்ல அது. எடுக்கலாம், பட் ஆனா எஸ்எல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சிடறாங்கல்ல, நெக்ஸ்ட் ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடேஸ் பண்ணி அதோட எஸ்எல் தான் நீங்க வைக்கணும். ஐ மீன் வந்து அதோட ரீடேஸ் ஏரியா இருக்குல்ல, அந்த ரீடேஸ் ஏரியாவுக்கு மேல இருக்க எஸ்எல் தான் நீங்க வைக்கணும். ஓகேவா? இந்த ஃபிளிப் சொல்றீங்களா? கீழே ஃபிளிப் அகைன் ஃபிளிப் ஆகணும்னா ஒரு லோ டன் பண்ணோம்ல, அது நான் சொல்லுவேன். இப்போ நீங்க வந்து கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணீங்களே. ஆமா, இங்க வரைக்கும் போச்சு. அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே வச்சிடறாங்க. ஃபிளிப் ஆயிடுச்சா மேஜரா, அப்போ அதுக்கு ரீடேஸ் வரும்போது 50 to 60 வந்து செக் பண்ணுவோமா? ஓவரால் இந்த இதுக்கு 50 to 60. ஆமா, இது ஃபுல்லா ஓவரால் இல்ல கரண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ரீடேஸ் செக் பண்ணுவோம். ஃபிளிப் ஆயிருக்குல, இந்த ஃபிளிப் ஆயிருக்கு. எஸ், ஃபிளிப் ஆயிருக்கா? அந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் செக் பண்ணி அந்த ரீடேஸ் ஏரியாவுக்கு மேல வந்து டெஸ்ட் வைக்க போறோம். டார்கெட் அந்த லோ. இது சொல்றீங்க, இதுக்கு நம்ம ரீடெஸ்ட் செக் பண்ண போறோம். அதுக்கு கிடையாது, ஃபிளிப் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. பார்த்து வச்சு மார்க் பண்ணிருக்கீங்களா? ஃபிளிப் மார்க் பண்ணுங்க அப்படியே எனக்கு. கீழே வரைக்கும் ஃபிளிப் ஆயிருக்கா? இப்போ ஒரு இம்பல்ஸ் எங்க இருக்கும், அது இம்பல்ஸா அந்த லைனு? ஃபிளிப் ஆன ஒரு இம்பல்ஸ் கிடைக்கும், பிளஸ் ஒரு ஹை கிடைக்குமா? இப்போ அதுக்கு தான் ரீடேஸ் செக் பண்ணி நீங்க பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 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 லைனுக்கு ரீடெஸ்ட் செக் பண்ணனும். ஆமா, அதுதான் ப்ரோ கேக்குறேன். இப்போ இதுனா நமக்கு எஸ்எல் பெருசா வந்துரும்ல. நீங்க எஸ்எல் வந்து அப்போ 50 to 60 மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா வந்து ஓவரால் வந்து ரீடேஸ் ஏரியாக்கு மேல வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஜஸ்ட் அந்த ஏரியா வந்தா மட்டும் நம்ம எடுக்க போறது இல்லையே. புரியுதுங்களா? ஓகே, வேற எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுல? இப்போ இது நம்ம பிஓஎஸ் ஆயிடுச்சு இல்ல, ஆனாலும் இதை நம்ம இன்கேஸ் இப்ப டைரக்டா இங்க வரைக்கும் வச்சிருந்தா இந்த நம்ம ஃபிளிப்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? அது பிஓஎஸ் இல்ல, அது மைனரா ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து கேண்டல்ல பாத்தீங்கன்னா வந்து மேபி வந்து பிரேக் ஆயிருக்கலாம் அந்த ஏரியால. ஓகேவா? அது ஃபிளிப்புன்னு தான் நம்ம எடுத்துருக்கணும். ஆல்ரெடி வந்து ஒரு மைனரா 1 minute வந்து ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிருக்கலாம். அதுக்கு அடுத்து வரது எல்லாமே ஃபிளிப்பு தான். ஓகேவா? இப்ப இதுவே வந்துட்டு இந்த இடம் மட்டும் நமக்கு கேண்டலா போகுதுல்ல, அந்த கேண்டில் பார்த்துட்டு எடுக்கலாம். பட் ஆனா அந்த கேண்டில் பார்த்து நீங்க எடுக்கலாம். நல்ல கேள்வி, நீங்க எடுக்கலாம். பட் ஆனா வந்து ரிஸ்க்கும் இருக்கு. அந்த லோ ரன் பண்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு, அந்த மைனஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரீடேஸ் பண்ணிட்டு மேல போறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இல்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட கேபிட்டல் போனா பிரச்சனை இல்லை, அப்ப நம்ம தாராளமா போய் எடுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே 4 ஹவர்ஸ்ல இருக்கு. 15 மினிட்ஸ்ல நம்ம எடுக்கணும்னா 15 மினிட்ஸ்க்கு தான் நம்ம போங்க 15 மினிட்ஸ். இந்த டைம் ஃப்ரேம்லயே கிளியரா தெரியுதுன்னா வந்து நான் சொல்லி முடிச்சேன். ஓகேவா? இப்போ இதுல எப்படி போயிட்டு இருக்காங்க? இது ஃபுல்லா இப்ப அப்ல இருக்கு. வந்திருக்காங்க பிஓஎஸ் இருக்குல்ல, பிஓஎஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம். அது பிஓஎஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எதுக்கு ரீடேஸ் கொடுக்கல அதுக்கு செக் பண்ணணும். இந்த ஏரியால தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரக்சர் அழகா ஃபார்ம் ஆயிட்டு போயிருக்கா? அப்போ வந்து என்ன ஆகலாம், ரீடேஸ் பண்ணிட்டு மேல போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. என்னன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்குல்ல, 50 60 வராமலே சின்ன சின்னதாவே போயிருக்குல்ல. அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட்
மேல. இங்க தானே சொல்றீங்க இந்த இந்த லோ பிரேக் ஆச்சு. அந்த லோ பிரேக் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் எதுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கலன்னு பாருங்க. எந்த ஸ்விங்குக்கு அது கொடுக்கலையா? எஸ். ஓகே. அதுக்கப்புறம் அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எதுக்கு கொடுக்கலையோ அங்க இருந்து செக் பண்ணுங்க. ஓகேவா? சிம்பிளா வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த லோவும் பிரேக் ஆச்சுன்னா அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஓவராலா செக் பண்ணுங்க. ஆனா ஓவராலா வச்சா நமக்கு 50-60 தாண்டிடும்ல. இதுல இருந்து கண்டிப்பா தாண்டும். தாண்டி இருந்ததுன்னா வந்து அப்ப எக்ஸ்ட்ரீம் வரும்ல. ஓகேவா? ஓகே 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 ப்ரோ. இப்பதான் மார்க் பண்றீங்க, எல்லாமே வந்து கரெக்டா மார்க் பண்றீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் வந்து இது பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? மார்க் பண்றதுலாம் வந்து சூப்பரா மார்க் பண்றீங்க. பட் ஆனா என்ட்ரி எடுக்கும் போது ப்ராப்பரா இதே மாதிரி மார்க் பண்ணி எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே 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 ஸ்டாப் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஒரு டவுட் இதுல எப்படி எனக்கு வருதுன்னா, இப்ப நம்ம எடுக்கிறோமா, எடுத்துட்டு இப்ப இப்ப இந்த இடமே நம்ம வச்சுப்போம். இது பிரேக் ஆயிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க பிரேக் ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் போகுமா? ரீடெஸ்ட் போயிட்டு அகைன் வந்துட்டு திருப்பி இந்த இம்பல்ஸ்க்கு நான் அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது ரொம்ப. அங்க இருந்து நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து கீழே இருந்து ரீடெஸ்ட் செக் பண்ணிருப்போம்ல, அந்த ரீடெஸ்ட் வரைக்கும் நீங்க செல் ட்ரை பண்ணலாம். கவுண்டர் என்ட்ரி அதெல்லாம். ஓகேவா? அதுதான் எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்ற. இதுதான் மெயினா போறோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் மெயினா போறோம்னு வச்சுக்கிட்டா சடனா இது பார்த்தோன்னே இதுல இருந்து ஒரு இங்க இருந்து இதோட ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு டவுன் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று. அதனாலதான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. புரியுதுங்களா? அங்க மைனர் செக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வராங்களா, அப்போ வந்து ஒரு ஃபிளிப் பிஎஸ் பார்த்து தான் நம்ம எடுப்போம். இதே வந்து கேண்டல் ஃபுல்லா வந்து டிராப்போ சரி ரேலியோ சரி அப்படி வந்தாங்கன்னா நீங்க தாராளமா நீங்க போகலாம் கேண்டல் பார்த்துட்டு. இந்த ஏரியா ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அப்படி போனீங்கன்னா அடி வாங்குவீங்க. எதனாலனா வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட்காக இருக்கலாம் அந்த கேண்டல்ஸ். அதை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இது எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா இங்க இருந்து வர ரீடெஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்கல்ல. எஸ். இன்கேஸ் இங்க பிரேக் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, வந்துட்டு அங்க ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திருப்பி அது கீழே வராம அப்படியே மேலேயே போயிட்டு அது மேலேயே போனா வந்து திரும்பி அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து கீழே வரணும் சான்ஸ் இருக்குல்ல. ரெண்டு சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஒன்னு 50 to 60 இல்ல எக்ஸ்ட்ரீம் ஏரியா. எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் ஆகுது சான்ஸ் இருக்குல்ல. புரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததான் நம்ம போகணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி கவுண்டர் என்ட்ரி போறீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும்னா போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் 2 or 1 or 2 கன்ஃபர்மேஷன் வச்சுன்னு போகக்கூடாது. ஓகேவா?